ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகங்களை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புருஷ சக்கரத்தின் 4ஆம் வீடு, மாதிர்காரகன் சந்திரனின் ஆட்சி வீடு. கடகராசிக்கு நல்ல யோகம் நடந்திருக்குங்க. நல்ல யோகம், நல்ல காலம் பிறந்திருக்க போகுது. நல்ல யோகமாக அமையப்போகுது. ராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெறுறாரு. இது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் கடகராசிக்கு எப்பயுமே நல்லது செய்கிறவர் தான். அவர் தம் மூலத்திரிகோண ஆட்சி வீட்டுக்கு வந்துட்டார். மேசத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறாரு. 18 மாதம் கழித்து வந்திருக்கிறாரு. மேசத்தில் 1/6/2024 இருந்து 10/7/2024 வரைக்கும் இருக்கிறாரு. அதாவது ஜூன் 1ஆம் தேதி போயிட்டார். அவர் பயிற்சியாகி 2 நாள் ஆச்சு. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 10/7/2024 ஜூலை 7 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாரு. ஒரு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கலாம். தசம அங்காரகன் அப்படிமோ. செவ்வாய் பகவானை அங்கார பகவான் சொல்லுவோம். அங்கார பகவான் தான் செவ்வாய், முருகப்பெருமானுடைய அம்சம். அப்பேற்பட்ட செவ்வாய் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. ருச்சி யோகம் அப்படிமோ. சரியா, ருச்சி யோகங்கிறது ஒரு முக்கியமான யோகம். பொதுவாக செவ்வாய் ஒரு ஆளுமைக்கு உள்ள கிரகம். ஆளுமை, தன்னம்பிக்கை, வைராக்கியம், அதிகாரம், ஆண்மை, சுறுசுறுப்பு, விளையாட்டு, வீரம், போட்டி, பந்தயம் எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் வருவார். உடன் பிறந்த சகோதரனை குறிக்கிறவரும் செவ்வாய் தான். அதனால் அவருக்கு சகோதரக்காரகன் என்ற பெயரும் உண்டு. அப்பேற்பட்ட செவ்வாய் உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குற கிரகம் தான். உங்கள் ராசிக்கு 5, 10 கூடையவன். அதாவது பஞ்சமஸ்தானாதிபதியும் அவர் தான், கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான், அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் அவர் தான். நீங்கள் செய்கிற காரியத்துக்கு ஏற்ற பலன்களை கொடுக்குறவரும் செவ்வாய் பகவான் தான். நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா நேர்களே, அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வராரு. கிட்டத்தட்ட செவ்வாய் 3 மாத காலத்துக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 10ஆம் இடம், 11ஆம் இடம் ரெண்டுமே செவ்வாய்க்கு உகந்த இடம் தான். கடகராசிக்கு பிரச்சனையில் பாதி பிரச்சனையே தீர்ந்து போன மாதிரி தான். ஏன்னா செவ்வாயம் சனி பகவானுக்கு ஈக்குவலான கிரகம் தான். சரியா, செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்து போச்சு. சரியா, நல்லா இருப்பீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குலதெய்வத்தில் அருள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கும்பிட்ற சாமியெல்லாம் அப்படியே கேட்கும். தெய்வத்தை கும்பிட்றதுக்கும் சில நேரங்கள் உண்டு. எல்லா நேரமும் சாமி நம்ம வேண்டுதலை ஏற்றுக்காது. அந்த பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி நல்ல நிலைமைக்கு வரும்போதும், பஞ்சமஸ்தானத்தில் சுபகரங்கள் தொடர்பு வரும்போதும் நம்ம வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு வரி இருக்குது. அதுக்கு தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் பூர்வ புண்ணியத்தில் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிரிவில் நடக்கும். அதை சொல்கிற இடம் 5ஆம் இடம். அது ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக மாறிப்பட்டாலும் ராசிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஏன்னா ராசிங்கிறது உடல் மனம் அல்லவா. அதனால் கடகராசி நீர்களுக்கு 5ஆம் இடம் எப்போல்லாம் வலுப்படுறதோ அப்போ இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு இப்போ முழுமையாக கிடைக்கிறது. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ எப்போ ராஜ யோகாதிபதி, அதாவது ஒரு ராசிக்கு யோகர் வலுப்பெறும்போது அந்த ராசிக்கு நன்மைகள் நல்லா நடக்கும். இப்போ கடகராசிக்கு குரு, சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் நல்ல பலன்களை செய்வாங்க. இதில் கூடுதலாக குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிற குரு ஜூன் 2ஆம் தேதி இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டார். அதாவது அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார். இதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ கடகராசிக்கு 175% நல்லா இருக்குது. செவ்வாயும் குருவும் நல்ல நிலைமையில் வந்துட்டாங்க. குரு ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும், ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்லா இருப்பீங்க. எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். முயற்சி எடுக்கிற காரியமெல்லாம் முயற்சியாக திருவினை ஆகும். அதுபோல் 5ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான். அதுபோல் 5 கூடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கனால பஞ்சமஸ்தானம் வலுப்படுது. பஞ்சம பூர்வ புண்ணிய மந்திரஸ்தானம் வலுப்படுது. கலஸ்தரஸ்தானம் வலுப்படுது. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இவ்வளோ நாள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களை நீங்கி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நல்லா இருக்குங்க. கடகராசிக்கு அஷ்டம சனியில் சனி பகவானோட ஆதிக்கம் வெகுவாக குறையுது. அதுபோக சனி பகவான் இந்த மாதம் கடைசி 30ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வருதும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஃப்ரிக்ஷன் குறையுது. ஒரு கெடுபிடியிலிருந்து சனி பகவான் வெளியே வருது உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே. சனி பகவானை பற்றி இந்த வீடியோவில் செவ்வாய் பகவானுக்கு தான் நான் வீடியோ போட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோ ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். வருகிற 6ஆம் தேதி சனி பகவானுடைய பிறந்தநாள் 6/6/2024 வியாழக்கிழமை. சரியா, வியாழக்கிழமை சனி பகவானோட பிறந்தநாள். உங்களுக்கு வைகாசி 24. ஆமாம், வைகாசி 24 வியாழக்கிழமை சனி பகவானுடைய பிறந்தநாள். அன்றைக்கி சேஷ்டா
அமாவாசை, வைகாசி அமாவாசை வருது. அன்றைக்கி நீங்கள் வந்து சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டு சனிப்பானுக்கு விளக்கு போட்டு வந்துடுங்க. அதை முக்கியமாக செய்யுங்க. ஏன்னா அஷ்டமச்சனியில் இருக்கிறீங்க. அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெகுவாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு அஷ்டமச்சனியோட தாக்கம் குறையும். பூசம் 4 பாதத்தில் சேர்ந்தவங்களும் சரி, ஆயில்யம் 4 பாதத்தில் பிறந்தவங்களும் சரி, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் சரி, ஸோ 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அன்றைக்கு வைகாசி 24 6ஆம் தேதி சரியா போயிட்டு இறைவனை வழிபட்டு வந்துடுங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போகலாம். உங்கள் சௌரியம்தான். வியாழக்கிழமை நல்ல நாள் தான், குருவாரம் தான். அன்னதானம் பண்ணலாம். கையில் காசு போனால் தான் அன்னதானம் பண்ணலாம். அதுபோக தான தர்மம் பண்ணலாம். இல்லாதவர்களுக்கு வந்து கருப்பு குடை, காலணிகள், செருப்பு வாங்கி கொடுக்கலாம். பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். கருப்பு உளுந்து வாங்கி கொடுக்கலாம். கோயில் குருக்களுக்கும் சில பொருட்களை கொடுக்கலாம். சரியா கொடுத்தா அவர் வாங்கிக்கிடுவார். பச்சரிசி, எள், வெல்லம் கூட கொடுத்தா அவர் வாங்கிக்கிடுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில தானங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்மங்களை வந்து குறையும். தான தர்மங்கள் பண்ணினோம்னா நம்ம கர்ம பணிகள் குறையும். ஏன்னா சனி பகவான் கர்மத்தை கழிக்கிற கிரகம். அதனால் அவர் பிறந்தாள் அன்றைக்கி சில உதவிகள் பண்ணுங்க. இயன்றது செய்வோம் இல்லாதவர்களுக்கு. அது மாதிரி சில உதவிகளும் பண்ணலாம். அது உங்கள் சௌகரியம்தான், நீங்கள் செய்யலாம். செய்ய முடியாதவங்க இறைவன் கோயிலுக்கு போயிட்டு இறைவனை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. தெருவோரம் இருக்கிற நாய்களுக்கு, கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி பிஸ்கட் கொடுங்க. அது நல்லது தான். அரச மரத்தடியில் இருக்கிற எறும்புகளுக்கு, அந்த மரத்தடியில் இருக்கிற எறும்பு பொந்துகள் இருக்கும், அதுக்கு வந்து எதனாச்சும் தீனி போடுங்க. பச்சரிசி மாவு, தூள் சக்கரை கலந்து அந்த பண்டத்தை கொடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை செஞ்சோம்னா அன்றைக்கி நல்லாயிருக்கும். குறிப்பிட்ட நாளன்னைக்கு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த நாட்கள்லாம் வருடத்துக்கு ஒரு நாள் தான் வரும். இந்த சிரேஷ்ட அமாவாசை, வைகாசி அமாவாசை முன்னிட்டு சனி பகவான் ஜெயந்தி அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைக்கி அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக பார்க்கப்படும். ஓகே நேயர்களே, இதை தவறாமல் செய்யுங்க. ஏன்னா அஷ்டமச்சனியில் இருக்கிறீங்க. இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும். உங்களுக்கு நல்லதாக படும். ஓகே, இப்போதைக்கு வந்து பலன்கள் எடுத்துட்டோம்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. செவ்வாய் கொடுக்குற பலன்கள் மிக சிறப்பாகவே இருக்கும். செவ்வாய் வந்து அதிகாரம், அந்தஸ்து நல்லா கொடுப்பாரு. தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். பண்ணை தொழில், அதுபோக தோட்டக்கலை, விவசாயம், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ செவ்வாய் பூமிக்காரகன் அல்லவா, அதனால் விவசாயம் சம்மந்தப்பட்ட பண்ணை தொழில் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட வேலை பார்க்குற லேபர்ஸ், இப்போ நீங்கள் தொழில் அதிபராக இருந்தீங்கன்னா, தொழில் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குற லேபர்ஸ் நல்லபடியாக வேலை வைப்பாங்க. பயந்து விசுவாசமாக வேலை வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து நல்ல விசுவாசம் வேலை பார்க்கணும். விசுவாசம் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நல்லபடியாக லாபம் வரும். நீங்களும் நல்லா உழைப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ஒர்க்கிங் பார்ட்னராக வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த காலகட்டம் மிக சிறப்பாகவே இருக்கும். கையில் காசு பணம் சிறப்பாக இருக்கும். சொத்து சுகங்கள் சேரும். செயல் வீரனாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்வீங்க, இண்டிபெண்ட்டாக செய்வீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல வந்து திக்பலம் அடைகிறாரு. அது வந்து ஜனன ஜாதகத்தெலாம் திக்பலமோ, ஆனால் கோச்சாரத்தில் 10ஆம் இடங்கிறது நல்ல அமைப்பு தான். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ஒரு மூலத்துணியோடு ஆட்சிப்பட்டு இருக்கிறதுனால தொழில் சிறப்பாக இருக்கும் கடகராசினியர்களுக்கு. குறிப்பாக செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட், பில்டிங், கான்ட்ராக்டு, கட்டுமானம், சர்வே டிபார்ட்மெண்ட்டு, விவசாயம், பூமி சம்மந்தப்பட்டது, போர்வெல் போடுறது, குவாரி ஒர்க்கு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பூமி சம்மந்தப்பட்ட ஒர்க்குகள் நிறைய இருக்குது இன்றைக்கி. அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுபோல் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, காவல்துறை, நேவி, இராணுவம், இப்படி நிறையா சொல்லலாம். செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்கெல்லாமே மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், குறிப்பாக அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், அதுபோல் டாக்டர்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரத்த வங்கியில் வேலை பார்க்குறவங்க, பிளட் டொனேஷன் கொடுக்குறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் போட்டி பந்தயத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி ஈஸியாக அடையும். ஏன்னா அந்த அமைப்பு வந்து செவ்வாய் கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து அதை செய்வார். உங்களுக்கு தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அணுகளும் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். சகல காரியத்திலையும் நல்லா சாமர்த்தியமாக செஞ்சு முடிப்பீங்க. தெய்வபக்தி, குருபக்தி இருக்கும். கொஞ்சம் முன்கோபம் இருக்க தான் செய்யும். முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இயல்பாக இருப்பீங்க. சரியா? இந்த காலகட்டத்தில் உங்கள் பேரில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம், ஸ்தாபனம் ஆரம்பிக்கலாம். நீதித்துறை சேர்ந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வக்கீல் வேலை பார்க்குறவங்க, மேஜிஸ்ட்ரேட், நீதிபதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக இருக்கும். அதுபோக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லட்சியத்தை அடையணும், ஒரு முன்னேற்றமான பாதையில் போகணும்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கு நீங்கள் விதை போடலாம்.
எதிர்கால நலன் கருதி இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து செய்யலாம். அதுக்கு வந்து நேரங்காலம் நல்லா இருக்குது. ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி ஒரு பக்கம் இருந்தாலுமே கோச்சாரத்தில் கிரக நிலையில் நல்லா இருக்கணும். அப்போ தான் எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ நீங்கள் வந்து முக்கியமான காரியம் ஒன்று செய்கிறதா இருந்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு இப்போதைக்கு செய்யலாம். கோச்சாரத்தில் வந்து க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு, சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் நல்ல ஒரு இது இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலையும் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க, டார்கெட்டை முடிச்சு கொடுப்பீங்க. அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10, 11ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்கத்தில் மேல் பதவியில் இருக்கிறவங்க, உயர் அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்தமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு போட்டியாளர் மத்தியில் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். போட்டியாளர்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா போட்டியும் நீங்கள் அடித்து தூள் கிளப்பிடுவீங்க. நிதி மேலாண்மை நல்லபடியாக இருக்கும். வேலையில் பதவி உயர்வு வரும். இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும். நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும். சரியா? இந்த பயிற்சி மிக சாதப்பாக இருக்கும். 2 பேத்துக்கு இடையில் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், உறவுகள் சிறப்பாக இருக்கும். மிகுந்த உற்சாகமாக இருப்பீங்க. சரியா? நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல விதமாகவே கடகராசிக்கு வருங்காலம் பார்க்கப்படுகிறது. வருங்காலம் வளமாக வசந்தமாக இருக்குங்க. அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் போட்டு வறுத்து எடுத்துட்டார். அதுலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரீங்க. அதுபோல் சனி பகவானை வந்து ரிவர்ஸில் வராரு, வக்கரமாகி வருது. கடகராசிக்கு வந்து போனஸ் போட்டமாக தான் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஜூன், ஜூலை இப்படி அடுத்தடுத்து வருகின்ற மாதங்கள் வந்து ஒரு நல்ல வித மாதமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சூரியனும் வந்து ராசி 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் புதன் கூட சேருவார். சுக்கிரன் நல்ல நிலமத்தை வராரு. சுக்கிரன் புதன் 12ஆம் இடத்துக்கு வரலாம். ஆட்சி பெற்ற புதன் வீட்டுக்கு சுக்கிரன் வருது, நல்ல அமைப்பு தான். மற்ற கிரகங்கள் என்ன, செவ்வாய் சொல்லியாச்சு. ராகு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல தனித்து தான் இருக்கிறார். இவ்வளோ நேரம் செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துல தனித்து இருக்கிறார். அவர் பாதசாரம் மாறுவார். தாப்பனார் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? தாப்பனார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு ரேவதி நட்சத்திரத்தில் போகிறதுனால தாப்பன வழியில் சில செலவுகள் இருக்கும், விரயம் இருக்கும். தாப்பனாரோட உடல்நிலை, தாப்பனுடைய போக்குவரத்து, தாப்பன் சம்மந்தப்பட்ட இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கதும். கிரக நிலையில் நல்லா தான் இருக்குது கடகராசிக்கு. ஒன்றும் பெரிய மோசம்னு சொல்ல முடியாது. கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குது. ராசிநாதன் இன்றைக்கி மேசத்தில் இருக்கிறார். அசுபதி நட்சத்திரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம். அடுத்து 11ஆம் இடம், 12ஆம் இடம் அமாவாசை சந்திரனாக வருவார். அமாவாசை சந்திரனை ராசிநாதன் போகிறதுனால மனசில் சில குழப்பங்கள் இருக்கும், உடலில் சில பலவீனம் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் மனதையும் உடலையும் குறிக்கிறவர். 12/6 வரைக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில் இல்லை. அதுக்கு பின்னாடி தான் வளர்பிறை சந்திரன் ஆறாரு. வளர்பிறை சஷ்டிக்கு மேலே தான் அவருக்கு ஒளி வரும். சரியா? தன்னை இயல்பு நிலைக்கு வருவார். இப்போ வந்து தேய்பிறை சந்திரனாக, அமாவாசை சந்திரனாக போகிறாரு. இருள் சந்திரன் சொல்லலாம். நல்ல வார்த்தை சொன்னோம்னா இருள் சந்திரன். சந்திரனுக்கு 2 விதமாக இருக்குது, இருள், ஒளி. வளர்பிறை சஷ்டிக்கு மேலே தான் ஒளி பெறுவார். வளர்பிறை சஷ்டியிலேருந்து தேய்பிறை பஞ்சம் வரைக்கும் ஒளிச்சந்திரனாக இருப்பார். ராசிக்கு நல்லது செய்வார். பொதுவாகவே கடகராசிக்கு வந்து வளர்பிறை சஷ்டி, இந்த திதியை சொல்கிறேன் நான். வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சம் வரைக்கும் வருகின்ற ஒரு 15 நாட்கள், இடைப்பட்ட 15 நாட்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மற்ற நாட்கள் காட்டிலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேரங்காலம் நல்லா இருந்துச்சுன்னா மிகச்சிறந்த நாளாகவே பார்க்கப்படும். சரியா? இது வந்து கடகராசிக்கு உள்ள இயற்கை கொடுத்த ஒரு கொடை. ஓகே. வளர்பிறை சஷ்டிக்கு மேலே 12/6/2024 மேலே இன்னும் கூடுதல் சிறப்பாகவே இருக்கும். இருந்தபோதிலும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து சில இடத்த பார்ப்பார். உங்கள் ராசியே பார்ப்பார். ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் உஷ்ணப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க. கொஞ்சம் இது இருக்கும், அவசர போக்கு இருக்கும். அதை குறைச்சிக்கோங்க. பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருங்க. பதறிய காரியம் செதறும். சில நேரம் நம்ம நல்லா இருப்போம், நமக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஓவர் சூடு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருப்போம். சில நேரங்களில் ஒரு சந்தோஷமே மனுஷனுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுத்துரும், ஒரு பதட்டத்தை கொடுத்துரும். என்ன செய்யலாம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சியெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் கொஞ்சம் வைப்ரேஷன் ஆவீங்க. அந்த வைப்ரேஷனை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதுபோல் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆமாம், சுகஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சொந்த வீட்டையும் பார்க்குறாரு. தாயார் விஷயத்திலும் சரி, பிள்ளைகள் விஷயத்திலும் சரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் என்ன தான் அவர் ஸ்தான பலம் மட்டும் உட்காந்துருந்தாலுமே அவர் பார்வை கெடு பலங்கள் தான். இருந்தாலும் சொந்த வீட்டை பார்க்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து துலாமை பார்க்குறாரு. 7ஆம் பறவையால், சமசப்தம் பறவையால் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால தாயார் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயாரோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தாய் வழி உறவு விஷயத்தில் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைச்சிக்கோங்க. அதுபோக வந்து விவசாயம், பூமி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்ல லாபமாக இருக்கும்.
இருந்தாலும் அதில் அவசரப்போக்கு காட்டாதீங்க, சரியா? அதில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. தானத்திலே சிறந்து நிதானம். நிதானத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது தான். அதான் சொல்லுவாங்கள்ல, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும்னு சொன்ன மாதிரி, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுத்தீங்கன்னா அனைத்தும் பற்றி தான். நல்லா இருக்குது. கடகராசிக்கு வந்து இப்போதைக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து ரீடிங் சொல்ல நல்லா இருக்குது. கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. கவனமாக இருங்க. தசாபுத்திக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். தசாபுத்திக்கு வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை. குறிப்பாக இந்த சந்திர திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை, இந்த 3 திசையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். சந்திர திசை தான் இப்போதைக்கு உங்களுக்கு நடந்துகிட்ருக்கோம். மத்தியம இது நடக்கிறவங்களுக்கு கடகராசியில் அது மையப்படுத்தி போடுறேன். சந்திரன் உங்கள் ராசிநாதன் தான். அந்தளவுக்கு கெடுபலனை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் லக்கண ரீதியாக சில பலன்களை கொடுப்பாரு. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் போடுறேன். தசாபுத்திக்கு வீடியோ போடுறேன். போடணும்னு நினைக்கிறேன். நமக்கு டைம் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஜனன ஜாதகம் நிறைய வருதுனால அதை வந்து செக் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது. கடகராசி நேர்களும் சுயசாயத்தை அனுப்பலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். அனுப்புனீங்கன்னா நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். அது உங்கள் சாய்ஸ் தான், சரியா? ஓகே, நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஜூன் 6ஆம் தேதி சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அந்த வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் கடகராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்து வளம் பெறுக. நன்றி நேர்களே.